ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வச்சு நம்ம இப்போ காலிஃப்ளவர் செய்யலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வச்சு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம். இப்போ கட் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வெந்நீர் வச்சுருக்கேன். இந்த வெந்நீரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். தழுக்கெல்லாம் போகும், பூச்சி இருந்துச்சுன்னா பூச்சியெல்லாம் போயிடும், அதுக்காக இது நல்லா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வடிகட்டிடலாம். இப்போ காலிஃப்ளவர் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க, மஞ்சள் தூள் 2, பெப்பர் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு. அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். துட்டா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் இதில் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். மார்னி இட்டு அப்போ தான் கொஞ்சம் இது இறக்கப்படுவாங்க. ரவுண்ட் இட்டுன்னு போயிட்டா பாருங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் நம்ம காலிஃப்ளவர் போட முடியும். இப்போ எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும், அது நல்லா பொரியணும். அதனால் நல்லா சிம்மில் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். மறுபடியும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இதில் லெமன் ஊற்றிக்கலாம்.
லெமன் போட்டு சாப்பிட்லாம், ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். டக்குன்னு கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கயா நம்ம மரம் வீடு எல்லாம் ஓடிடும். சில டைம்ல கட் ஆகிடும் ஏதாச்சும். பேசிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட. ஆமாம், மைக் வச்சிருப்பாங்க உள்ளார. அவங்க பேசிட்டே இருப்பாங்க அந்த அவங்க இருக்கிறவங்க உள்ள இப்போ ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும்